ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடாகவும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொரிய விட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கினது இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டாக கீறின ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கு வதக்கி விட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். இப்போ இதோடைய 2 உருளைக்கிழங்கு, உப்பு, உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வேக விட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் இந்த மசாலாவெலாம் எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 1/2 கப் தண்ணி சேர்த்து 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் இந்த சமயத்திலே செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட் கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் திரும்ப கொதிக்க விடலாம். அவ்வளோதான், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் கடையில் நம்ம எக்ஸாக்டாக ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த குருமா டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.